அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த 2வது மாதத்தின் 2வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு தேவன் எங்களுக்கு பலம் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து உமக்கு உகந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த புதியதொரு மாதத்தின் நாளை தேவன் நமக்கு கிருபையாக மீட்டுக் கொடுத்திருக்கிறார். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பினால் நாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். நீதிமொழிகள் 24:1-2 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். பொல்லாத மனிதர்கள் மேல் பொறாமை கொள்ள விடாது. பொல்லாத மனிதர்கள் யார் என்று உனக்கு தெரிந்தால் நீ அவர்களோடு இருக்க வேண்டாம், அவர்களோடு உறவு கொள்ளவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. ஏனென்றால் அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், நாம் சகவாசம் வைத்திருக்கும் உறவுகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சிந்திக்கும்படி நமக்கு சொல்லுகிறார். நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள் இருக்க விரும்புகிற அந்த அனுபவம் நம்மை மனநெடிவாக்கும். இதுகாரும் நாம் அப்படிப்பட்ட எண்ணங்களை எண்ணாதிருந்தால் இனிமேல் அவருக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் ஜீவிதத்தை நாம் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். 37வது சங்கீதம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாத மனிதர்கள் அவர்களை குறித்து எரிச்சல் அடையவும் விரும்பாதே. நீதி இல்லாமல் நடக்கிற, நியாயம் செய்யாமல் இருக்கிற மக்கள் மீது நீ பொறாமை கொள்ளாதே. நமக்கு நிச்சயமாக எரிச்சல் வரும். ஆனால் அவர்களை குறித்து நீ ஒன்றுக்கு ஒன்றையும் சிந்திக்காதே. அவர்கள் புல்லை போல பூத்து பசும் பூண்டை போல வாடி போவார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையில் தேவனுக்கு இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை சுற்றிலும் வாழக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய உறவுகளின் ஜீவிதம் நம்மோடு எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 19வது வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவர்களை குறித்து பொறாமை கொள்ளாதே, எரிச்சல் படாதே என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நாம் நம்முடைய ஜீவிதத்தை நாம் எந்த அளவு சமாதானமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41:11 சொல்லுகிறது, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவன் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, உனக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் நிந்தனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். எனவே அவர்களை குறித்த எரிச்சல், அந்த தாக்கம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவர்கள் நன்மை செய்வார்கள் என்று நீ அறிந்திருந்தாயானால் அவர்கள் உனக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் பொல்லாதவர்கள் என்று யாரை தீர்க்கிறாரோ அவர்கள் மீது நாம் அன்பு காட்டுவதில் பிரயோஜனம் இல்லை. அவர் தீர்த்த தீர்ப்புக்கு எதிர் தீர்ப்பு மனுஷர்களாக நாம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஆண்டவர் எதை வேண்டுமென்று வெறுக்கிறாரோ, வேண்டாம் என்று வெறுக்கிறாரோ அது நமக்கும் வேண்டாம். ஆண்டவர் வேண்டுமென்று எதை விரும்புகிறாரோ அது நமக்கும் வேண்டும். அவர் சிந்தை தான் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த சிந்தைக்கு மாற்றாக அவர் வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த பாவனையை நாம் வேண்டும் என்று எதிர்கொண்டு அதை நாடி சென்றால் அது நமக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? துன்மார்க்கரிடத்திலா? இல்லை. அந்த துன்மார்க்கர்கள் மனம் திரும்பி நல்வாழ்வு பெறுவதற்காக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்களோடு சகவாசம் வைத்து அவர்கள் மீது எரிச்சல் பட்டு அவர்கள் மீது கோபப்பட்டு பொறாமை கொண்டு வாழ்வதில் நாமும் அவர்களுடைய பெயர் பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விடுவோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லு, அவர்களை குறித்த சிந்தை உனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சமயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று 37வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கவும் அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் என்றும் 37வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அன்பு பிள்ளைகளை, இதை சத்துரு பொறுக்க மாட்டான். தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, எவ்வளவு சமாதானமாய் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு சரியாக நம்மை துன்பத்திற்குள் வழிநடத்த வேண்டும் என்று அவன் தீர்மானிப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த குணங்களை நாம் பின்பற்றி நடக்கும்போது நமக்கு விரோதமாக நம்மை துன்பத்தில் ஆழ்த்துவதற்கு அவன் உருவாக்குகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று ஏசாயா 54:17 சொல்லுகிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்று உம்முடைய அடியானுடைய இந்த இல்லத்தை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று 2 சாமுவேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அடியாருடைய இல்லம் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், நீர் ஆசீர்வதித்து தாரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கின்ற செயல்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக மட்டும், அவருடைய சிந்தைக்கு ஏற்றவைகளாக மட்டும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 20வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் பிரதிபலன்
நம்ம கர்த்தருக்கேற்ற சிச்சையில் வழி நடத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அந்த யோசனைக்கு சாட்சியாக நம்முடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கரத்தினால் அவனை தாங்குகிறார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசங்களிலே தேவ வார்த்தைகள் நம்மை தாங்குகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் கீழே விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை, ஆண்டவர் அவனை தூக்கி எடுக்கிறார். நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் எழுந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விழுந்தவன் எழுந்து நிற்கிறது இல்லையோ என்று எசேக்கியேல் பக்தன் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்மை விழச் செய்கிற பிள்ளைகள், நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு உகந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். துன்மார்க்கரையோ ஆண்டவர் அழித்து விடுவார். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தைப் போல புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் என்று 37வது சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது. எனவே சத்துரு மீது பொறாமை கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேண்டாம். நாம் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்று நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காண்பிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த யோசனையிலே நாம் துன்மார்க்கரை குறித்தோ கொள்ளாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாமல், பொறாமை கொள்ளாமல், அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். அவர்களோடு சகவாசம் வைத்திருப்பதும் நமக்கு நன்மையை கொடுக்காது. எனவே அவர்களை விட்டு விலகி, அவர்களை மறந்து, அவர்களை சமூகத்தை நாம் அண்டிக் கொள்ளாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த புத்திமதிகளை கேட்டு ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட நாம் பழகின நண்பர்கள், நம்முடைய இளைஞர் பந்துக்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டால் நாம் அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர்களை முற்றிலும் தேவ சமூகத்தில் இருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து அவர்களை நீக்கி கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி நடக்க நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கிற அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. துன்மார்க்கரை குறித்தோ பொல்லாதவர்களை குறித்தோ நாங்கள் எரிச்சல் அடையாதபடி, பொறாமை கொள்ளாதபடி ஆண்டவரே அவர்களை அவர்களுடைய வழிக்கே விட்டுவிட எங்களுக்கு நீர் ஆலோசனை தந்தீர். இந்த ஆலோசனையில் நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் எங்கள் மீது தொடுக்கிற அந்த ஆயுதங்கள் வாய்க்க செய்யாமல் நீர் பலனிழக்க செய்வீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அந்த நம்பிக்கையிலே நாங்கள் சமாதானத்தோடு வாழ என் தேவன் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்கின்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு இந்த சத்தியம் மிகுந்த பலத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.